தமிழ்நாட்டில் எத்தனை கொலைகள் நடந்திருக்கிறதுன்னு பார்த்தோன்னா நெஞ்சம் பதைக்குது. ஆகஸ்ட் 4 புதுச்சத்திரம்ன்ற இடத்துல டபுள் மர்டர். ஆகஸ்ட் 4-5 நைட்டு வியாசர்பாடியில் ஒருத்தர் கொலை செய்யப்படுகிறார். ஆகஸ்ட் 5-6 நைட்டு மதுரையில் மணின்னு ஒருத்தர் கொலை செய்கிறாங்க, முருகன் ஒருத்தரை கொலை செய்கிறாங்க. 2 பேரும் ரவுடிகள், அவங்கள ஆப்போசிட் ஆளுங்க போட்டு தள்ளிடுறாங்க. ஆகஸ்ட் 6 செந்தில் முருகன் அப்படின்றவர் சிவகாசி பக்கத்தில் 19 வயது ஒரு சிறுவனால் கொல்லப்படுகிறார். ஆகஸ்ட் 6 சூர்யா அப்படின்றவர் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வாங்கல்ல கொலை செய்யப்படுகிறார். 6-7 அஸ்வின் அப்படின்றவர் சிக்கலம்பாளையம்ல கிணத்துக்கடவுல கொலை செய்யப்படுகிறார். ஆகஸ்ட் 11 பல்லடம் பக்கத்தில் டபுள் மர்டர் நடக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் பல இடங்களில், புதுக்கோட்டையில் ஒரு அரசியல் பிரமுகர் அவருடைய கழுத்து துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறது. இப்போது சென்னையில் காலையில் ஒரு கொலை நடந்திருக்கிறது. இப்படி தொடர்ந்து தமிழ்நாடு கொலைக்களமாக மாறிக்கொண்டே வருகிறது. சட்டம் ஒழுங்கு காப்பாற்றுவோம், சட்டம் ஒழுங்கு சரியா இல்லைன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த தாவேக்காவினர் திரு விஜய் அவர்கள் இதுக்கு என்ன சப்பக்கட்டு கட்ட போகிறாங்க? சட்டம் ஒழுங்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டும். ஆனால் என்ன நடக்குது? இந்த ஒட்டுமொத்த அரசுடைய ஃபோக்கஸும் எதில் இருக்குது அப்படின்னா, எப்படியாவது இந்த அரசை காப்பாற்றிடணும், இந்த அரசு கவிழ்ந்து விடக்கூடாது, இந்த அரசு அப்படியே தொடர்ந்து போகணுன்னு சொல்லி அவங்க ஒட்டுமொத்த ஃபோக்கஸும் அதில் இருக்கிறதுனால இவங்களால இந்த மாதிரி ஹார்ட்கோர் சப்ஜெக்ட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலையோ அப்படின்ற அந்த சந்தேகம் நமக்கு எழுகிறது. அது மட்டுமல்ல, இவர்களுடைய ஃபோக்கஸ், ஒட்டுமொத்த போலீஸோட ஃபோக்கஸ் என்ன எதில் இருக்குது அப்படின்னா, எதிர்கட்சிகள் என்ன விமர்சனம் செய்கிறார்கள், யாரை கைது செய்யலாம், எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அந்த விமர்சகர்கள் எவ்வளோ ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க, எவ்வளோ இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க, அவங்க போஸ்ட் எவ்வளோ ரீச் ஆகுது, அவங்க என்ன பேசுகிறாங்க, அதில் ஒரு வழக்கு போட முடியுமான்னு சொல்லி அனலைஸ் பண்ணுறதுல, ஆராயறதுல இவர்களுடைய ஒட்டுமொத்த கவனமும் டைவர்ட் ஆயிருக்கு. போன வாரம் எதிர்கட்சி தலைவரை கைது செய்தார்கள், அவதூறு பேசினார் அப்படின்றதுக்காக கைது செய்தார்கள். அதுக்கு எத்தனை போலீஸ்? ஒரு நாளைக்கு சுமார் ஒரு 3000-5000 போலீஸ் இங்கேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் கூட்டிகிட்டு போனாங்க. மத்தியானம் என்ன சொன்னாங்க? காலையில் கைது செய்துட்டு மத்தியானம் இல்லைங்க நாங்கள் அவரை கைது செய்யலை, விசாரணைக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா 5000 போலீஸ். இந்த 5000 போலீஸ் வேறு வேலையை பார்த்துருக்கலாம்ல அன்றைக்கி. இப்படித்தான் இவர்கள் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கில் கோட்டை விட்டு கொண்டிருக்கிறார்களோ என்ற சந்தேகம் நமக்கு